الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக பாடல்கள் வணக்கமாகுமா என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளையும், வரக்கூடிய மாதம் ஒரு பாட்டு கச்சேரி மாதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இது சம்பந்தமான ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தில் அறிவுபூர்வமான ஆதார தன்மையோட மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கம் இருக்கிறது. இதுல பகுத்தறிவை எங்கேயுமே அடகு வைக்கக்கூடிய, பகுத்தறிவால் எள்ளி நகையாடக்கூடிய எந்த ஒரு அம்சமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை. ஆனால் பிற மதத்தவர்கள் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் அவர்களுடைய மார்க்கத்தில் ஆக்கி கொண்டார்களோ அந்த வழிமுறைகள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்திலையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலும் கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக ஏதாவது நமக்கு வருமானம் வந்துவிடுமா என்ற ஒரு எண்ணத்தில்தான் இந்த மௌலீது பாடல்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டது. பிற மதங்கள்ல இந்த பஜனை பாடுதல், கடவுளை எழுப்பி விடுறதற்காக இந்த சுப்ரபாரதம் இப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா, இந்த மாதிரியான பாடல்கள் என்பது அந்த மதத்தில் பிரசித்தி பெற்றது. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்பது பாடலுக்கு இஸ்லாத்துக்கு சம்மதமே கிடையாது. பாட்டு படிப்பது என்பது சும்மா ஒரு டைம் பாஸாக இருக்குமே, ஆனால் அதுல பஞ்சாயத்து கிடையாது. ஆனா அது ஒரு வணக்கமாக, ஒரு இபாதத்தாக, ஒரு முக்கியமான ஒரு அமலாக அது செய்தாக வேண்டும். இந்த மாசத்தில் இது செய்தாக வேண்டும், இல்லை என்றால் பெரும் குற்றமாகிவிடும் என்ற அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் பாடல்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். வரக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல், இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக அவர்களாக எண்ணிக்கொண்டு, இஸ்லாத்தில் ஆதாரம் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ்ல அதற்கு தெளிவான எந்த ஒரு சான்றும் கிடையாது, அவர்களாக எண்ணிக்கொண்டு நாங்கள் நபியை புகழ்கிறோம் என்ற பெயரில் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் உட்கார்ந்து அல்லது அந்த மாசம் முழுவதும் வீடுகள் தோறுமாக என்ன செய்றாங்க, பாட்டு பாடிக்கொண்டு சுபஹான மௌலித் என்ற பாட்டு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வணக்கமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாட்டு பாடினால் ரசூலுல்லாஹ் அந்த சபையில ஆஜராகி விடுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் நமக்கு கிடைத்துவிடும், ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரை நமக்கு உறுதியாகிவிடும், இப்படியான நம்பிக்கைகளும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது.
ஆனா இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு இந்த கவிதைகள், பாடல்கள் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தோமேயானால், அல்லாஹ் சூரத்துல் யாசின்ல அழகா சொல்றான். இந்த சூரத்து யாசின் அப்படிங்கறத நிறைய விஷயங்களுக்கு முக்கியமான ஆதாரமாக சூரா யாசின் இருக்கிறது. ஆனா இந்த சூரா யாசின் தான் அந்த சுன்னத் ஜமாத் ஆட்களுக்கு அதிகமா தெரியும். குர்ஆன்ல அது என்னமோ பெரிய தனி குர்ஆன் மாதிரி, அதை மட்டும் தனியா பிரிண்ட் போட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, வீட்டுக்கு வீடு உட்கார்ந்து பத்தி சாம்பிராணி கொளுத்தி வச்சுக்கிட்டு ஓதக்கூடிய அளவுக்கு, எங்கேயாவது ஒரு மௌத்து விழுந்து விட்டால் அந்த யாசின் தான் என்ன செய்யப்படும், புரட்டப்படும். இந்த யாசின்ல தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா அல்லம்னாஹு சிஹ்ர வமா யம்பஇ லஹு. இந்த தூதருக்கு, இந்த நபிக்கு நாம கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். தூதருக்கு கவிதை பாடல்களை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. இன்ஹுவ இல்லா திக்ரும் வ குர்ஆனும் முபீன். இந்த குர்ஆன் என்பது தெளிவான இறை வேதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பாடல்கள், கவிதைகள் தூதருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், தூதருக்கு பாட்டு தெரியாது என்றால், தூதர் கவிதைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றால், தூதர்கள் கவிதைகளை மொழியவில்லை என்றால், கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், அது இஸ்லாத்தின் ஒரு அம்சமாக இருக்குமா? இஸ்லாத்துல ஒரு அம்சமாக, முக்கியமான ஒரு வணக்கமாக, இபாதத்தாக இருக்குமேயானால் அது முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியணும். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யணும். இப்ப அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் இருக்குது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியணும்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகையினுடைய வழிமுறையை கற்றுக் கொடுக்கவில்லைன்னு சொல்ல முடியுமா? வ ஆத்து ஸகாத், ஸகாத்தை நிலைநாட்டுங்கள். ஸகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய அந்த நபித்துவ வாழ்க்கையிலையும் அந்த மதீனாவுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் பொருளாதார வசதி இல்லை. அவங்க யாருக்கும் ஸகாத் கொடுக்கல. ஸகாத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை, அது அவர்கள் ஹராம். ஆனா ஸகாத் யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எது இருந்தா என்னத்தை கொடுக்கணும் எல்லாம் தெளிவுபடுத்தினாங்களா இல்லையா? அப்ப அந்த சட்ட திட்டங்களை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினார்கள். இப்படி நோம்பாக இருக்கட்டும், இன்ன பிற என்ன வணக்கங்களாக இருந்தாலும் அந்த வணக்கங்கள் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் அல்லது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. தூதருடைய வழிகாட்டுதல் தூதருக்கு தெரியவில்லை என்றால், தூதருக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்றால், அதுக்கு அவருக்கு அவசியம் கிடையாது என்று சொன்னால், அது எப்படி ஒரு வணக்கமாக ஆகும்? அது எப்படி மார்க்கத்தில் ஒரு அங்கமாக ஆகும்? மார்க்கத்தில் இபாதத்தாக எப்படி மாறும்? ஆனா இன்னைக்கு பாட்டு படிக்கிறது என்பது இபாதத்தாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல மக்கள் நாகூர் அணிப பாட்டை இஸ்லாமிய பாட்டு தான் சொல்லுவாங்க. அதை நம்ம அல்லாஹ் ரசூல் அங்கீகரித்த மாதிரி, அதுல உள்ளதெல்லாம் குர்ஆன்ல உள்ளத சொல்ற மாதிரி, இந்த நாகூர் அணிப பாட்டெல்லாம் இஸ்லாமிய பாடல்ங்கிற அளவுக்கு நம்ம மக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த காலங்களில் வெள்ளிக்கிழமையான நாகூர் அணிப பாட்டு படிச்சா வெள்ளிக்கிழமைன்னு தெரிஞ்சிடும். எங்கேயாவது பெரிய ஸ்பீக்கர்ல பாட்டு படிச்சா அந்த வீட்டுல கல்யாணம்னு தெரிஞ்சு போயிடும். இப்படி இந்த பாட்டு என்னது பிரதானமா படுத்தப்பட்டது, பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு கவிதைகள், பாடல்களுக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் கிடையாது. சும்மா சாதாரண வெறும் அனுமதி. எப்படி தொப்பி ஓடுறது நமக்கு ஒரு அனுமதியோ அது மாதிரி ஒரு அனுமதி, எப்படி சாக்ஸ் போடுவது நமக்கு ஒரு அனுமதியோ அது மாதிரியான ஒரு அனுமதி தான் கவிதை என்பது, பாட்டு என்பது. ஆனா இதுலயே ஊறி கிடக்குறாங்க பாருங்க. சில பேர் இருக்கிறாங்க, கவிதை அவன் பாட்டுக்கு அவனா இயற்றுவான், அவனா கவிதைகளை கட்டுவான், அவனா உண்டாக்குவான். இந்த மாதிரி அதிலேயே மூழ்கி கிறுக்குத்தனமா இருக்கிறாங்க பாருங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இஸ்லாம் கண்டிக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. இதுலயே ஊறி போய் கிடக்கக்கூடாது. இதுலயே கிடந்துகிட்டு என்ன செய்ய புனைந்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி புனையக்கூடியதுகளை எல்லாம் கவிதைகள், பாட்டுகளில பள்ளிவாசல்ல படிக்கக்கூடாது. தெளிவாக அபுதாவுதுல சுனன் அபுதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் கவிதை படிப்பதை தடை செய்தார்கள். அப்ப பள்ளிவாசல்ல கவிதை பாடுவது என்பது தடை. ஆனா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கவிதை பாடப்படுகிறது, பாடலாக படிக்கப்படுகிறது. சுபஹான மௌலித் என்கிற பெயர்ல ஒவ்வொரு ராகத்திலையும் ஒவ்வொரு பாட்டு அந்த ராகத்திலையும் படிக்கப்படுகிறது. இது பள்ளிவாசல தெளிவாக தடை என்று வந்திருக்கக்கூடிய அந்த பாடல்கள் கூட, பாட்டு நல்ல கருத்தா இருந்தா கூட சும்மா படிக்கலாம், தப்பு கிடையாது. சும்மா டைம் பாஸுக்கு படிச்சுக்கலாம். ஒரு ஏதோ முணுமுணுக்கிறோம், ஒரு பாட்டை படிச்சுனா நல்ல பாட்டா இருக்குது, சும்மா கேட்கிறோம், பார்க்கிறோம், இசை இல்ல, மியூசிக்லாம் அதுல இணைக்கப்படல, ஆபாசங்கள், அருவறுக்கத்தக்க விரசங்கள் இல்ல, அப்படின்னா பிரச்சனை கிடையாது, சும்மா படிக்கலாம். ஆனா இதுக்கு ஏதாவது இபாதத் இருக்குதா, ஏதாவது வணக்கம் இருக்குதா? ஒரு ஆள் நாகூர் அணிபா பாட்டை படிக்கிறார், மௌத்தையே நீ மறந்து வாழலாமான்னு உட்கார்ந்து படிக்கிறார். இவர் இந்த பாட்டு படிக்காதரால் இவருக்கு 100 நன்மை எழுதப்படும். நன்மை எழுதப்படுமா? எழுதப்படாது. சும்மா ஒரு அனுமதி. இவர் தொப்பி ஓடுற நன்மை எழுதப்படுமா? எழுதப்படாது. அது ஒரு அனுமதி. காலில் சாக்ஸ் போடுறோம், நன்மை எழுதப்படுமா? எழுதப்படாது. அது நமக்கு ஒரு அனுமதி. அப்ப எங்க நன்மை வரும்னா அது சுன்னத்தாக இருக்கணும், அல்லது இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கணும். கடமையாக்கப்பட்டால் தான் அது நன்மை கிடைக்கும். சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருந்தால் அது நன்மை இருக்கும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் உள்ளதா? ரசூலுல்லாஹ் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு திரிஞ்சாங்களா? அல்லது மக்களை பாட்டு பாட தூண்டி கொண்டிருந்தார்களா? பாட்டு பாட உட்கார்ந்து அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்களா? இல்ல. ஆனா இதுல விளங்கிக் கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது. பாடல் என்பது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது,
அதுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, அது ஒரு வணக்கமும் கிடையாது, அது ஒரு இபாதத்தும் கிடையாது. இபாதத்தாக இருக்குமே ஆனால் அது முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். நாம சொல்லிக் கொடுக்கவில்லைன்னு சொல்றான். அது உங்களுக்கு தேவையில்லைன்னு எல்லாம் சொல்றான். வமா அல்லம்னாஹு சிஹ்ர வமா யம்பகி லஹு. இந்த தூதருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவை கிடையாது. அப்ப அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நமக்கு எப்படி தேவையாக மாறும்? நமக்கு எப்படி ஒரு வணக்கமாக மாறும்? தூதருக்கு தெரியாத விஷயம், தூதருக்கு சொல்லிக் கொடுக்கப்படாத விஷயம், தூதர் அறிமுகப்படுத்தப்படாத விஷயம் நமக்கு எப்படி வரும்? இதை ஒண்ணு விளங்கிக்கிறோம். அடுத்து இந்த பாடல்களை நியாயப்படுத்துவதற்கு சில வாதங்களை வைப்பாங்க. பாடல்ங்கிறது அனுமதினு சொல்லிட்டோம். அந்த அனுமதியை அது உண்மையிலேயே இபாதத்தாக, வணக்கமாக, மார்க்கமாக ஆக்குவதற்கு சில செய்திகளை கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் நீங்க பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். இப்ப குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல நிறைய செய்திகள் நீங்க பார்க்கலாம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், அவர் ரசூலுல்லாஹ்வோட இருந்தாரு, ரசூலுல்லாஹ்வுக்காக கவிதை படிச்சாரு, அப்படி எல்லாம் நீங்க செய்திகளை பாப்பீங்க. ஆனா இது என்ன கவிதை, என்ன செய்தி படிச்சாங்க, இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தாரு, அதை நம்ம பார்க்கணும். இப்ப மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்ரிக்கீன்கள் என்ன செய்வாங்கடா, ரசூலுல்லாஹ்வை கவிதையால திட்டுவாங்க. இந்த பழக்கம் நிறைய பேர் இருக்குது. இந்த திட்டக்கூடிய பழக்கங்கள் கவிதையில திட்டுறது. அது நீங்க சினிமா பாடல்ல கூட என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை என்ன செய்வான், ஒவ்வொரு படங்கள் மாறி மாறி வரக்கூடிய நேரத்தில் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை திட்டிக் கொண்டே இருப்பான். அவன் இவனை திட்டுவான், இவன் அவனை திட்டுவான், இவன் 4 கால மிருகம்மா, அவன் ஒரு கோப்பையிலே குடியிருப்பு அப்படின்னு குடிகாரன் சொல்லுவான். இப்படி எல்லாம் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை திட்டிக் கொண்டே இருப்பார்கள். நம்ம கேட்கிற நமக்கு தெரியாது. ஆனா 2 கவிஞனுக்கு இடையில பெரிய சண்டை நடக்கும், போரே நடக்கும். அப்படி எல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி அந்த காலங்களில் கவிதையால் வசைபாடக்கூடிய, கவிதையால் திட்டக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த இஸ்லாத்தையும் அந்த மக்கா முஸ்ரிக்கீன்கள் கவிதையால திட்டுவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதை தெரியாத, கவிதையில பதில் கொடுக்க முடியாது, அவங்க ஆணித்தரமாக அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் பதில் சொல்லிடுவான். அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் நாங்க செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி உசுராக்கப்படுவோம், இப்படி என்ன வாதங்கள் எடுத்து வச்சாலும் சரி, அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வார்கள். குர்ஆன்ல அதுல பதில் இருக்கும். ஆனா அவன் கவிதையில திட்டக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு கவிதை தெரியாது. பழிக்கு பழி வாங்குறதுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அவன் கம்பெடுத்தாண்டா நம்ம கம்பெடுக்கிறது தப்பு கிடையாது. அவன் எந்த ஆயுதத்தை தூக்குறானோ அதே ஆயுதத்தை நாம தூக்குறது தப்பு கிடையாது. அவன் கவிதையால வரக்கூடிய நேரத்தில் நம்ம கவிதையால பதில் சொல்றது தப்பு இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு கவிதை தெரியாது. அப்ப கவிதையிலே இருந்த இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த எதிரிகளுக்கு உங்க கவிதையின் மூலமாக பதிலடி கொடுங்கள். அவர் என்ன பதிலடி கொடுத்திருப்பாரு? அவன் என்ன திட்டானோ அதுக்கு மாற்றமா இவர் திட்டிருப்பாரு. அப்படித்தானே? அது நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன திட்டினார்களோ அப்ப அதுக்கு பதில் என்ன செய்வார்? அவங்களும் இவர் திட்டுவார், கவிதையில திட்டுவார். இதுக்கு உனக்கு ஜிப்ரீல் உதவி செய்வார் என்று ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. எல்லா பாட்டு படிக்கிறவனுக்கு ஜிப்ரீல் உதவி செய்வாரா? எல்லா பாட்டு படிக்கிறவனுக்கு ஜிப்ரீல் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சொல்லுவாரா? இல்ல. அதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ கவிதைங்கிற பேர்ல அவங்களை திட்டக்கூடிய நேரத்தில் அவங்களும் என் குலத்தை சேர்ந்தவர்கள், அவங்களும் என் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், நீ குறைசின்னு மொத்தமா திட்டினேடா அதுல நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி வெண்ணெயில முடியை அப்படி உருகி எடுக்கிறோமோ அது மாதிரி உங்களை அப்படியே தனியா எடுத்துட்டு அப்படி அழகா அவங்களை திட்ட ஆரம்பிச்சிடும் பாரு. அப்ப கவிதையில அவ்வளவு நாசுக்காக திட்டுவாங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தரை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு மற்றவங்கள திட்டுறது, இப்படி நான் செய்வேன், நான் உங்க கவலைப்படாது, உங்க குடும்பத்தை நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கை தேர்ந்த கவிஞராக இருந்தாரு. எதிரிகளுக்கு வசைபாடினார். எதிரிகளுக்கு என்ன செஞ்சாரு? கவிதையால் திட்டினார். இதான் இருக்குது. இது மௌலுதுக்கு ஆதாரமாகுமா? இது பாட்டு படிக்கிறதுக்கு ஆதாரமாகுமா? இது பள்ளிவாசல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ஆதாரமாகுமா? ரெண்டாவது அதுல என்ன இருக்குது என்பது வேற. அந்த பாட்டு புஸ்தகத்துல மௌலித் என்ற அந்த கிதாபுல என்ன எழுதி வச்சிருக்கிறார்கள் என்பது வேற, தனியா பேச வேண்டியது. ஆனா இதுக்கு முதல்ல அனுமதி இருக்குதா? இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? இது ஒரு வகை. அது மாதிரி காப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய இப்படியான சில கவிஞர்களை கொண்டு வருவாங்க. அந்த காலங்களில் கவிஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் இலக்கண இலக்கிய புக்குகள் எல்லாம் என்ன செய்ய அவரெல்லாம் பேசுவார்கள். அவர்களுடைய அந்த பேச்சுகள் தான் இன்றைக்கு இலக்கண இலக்கியத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இலக்கிய தரம் வாய்ந்த இலக்கண நயத்தோடு பேசக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், கவிதைகளை அந்த புனையக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனா இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு கவிதை என்பது ஆக மட்டரகமானது. கவிதையை பொறுத்தளவுக்கு சும்மா சாதாரண ஒரு அனுமதிங்கிற அளவுல இருக்குமே ஒழிய ஆக மட்டரகமா அல்லாஹ் ரசூல் இடத்துல எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. கவிஞர்கள் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை அள்ளி வச்சிருக்கான். குர்ஆன்ல அஸ்வாரா கவிஞர்கள் ஒரு சூரா இருக்குது. அதுல நீங்க கடைசியா நீங்க பார்த்தீர்களே ஆனால்
அஸ்ஸுஅராஉ யத்தபிஉல் காவூன், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவாங்க. அப்ப கவிஞர்களுடைய அந்த நடையில போகக்கூடியவன், ஃபாலோ பண்ணி போகக்கூடியவன், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்றால் வீணர்கள் நல்லா சொல்றான், முட்டா பையன் சொல்றான். ஏன்னா அவன் காடோ செடியோன்னு திரிவான், ஒன்னு கிடக்க ஒண்ணு பேசுவான், பொய்யே பேசுவான், புனைவான். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு. நீங்க பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு இந்த சாதாரண பாட்டுகள்ல ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கக்கூடிய பாட்டு கேட்கக்கூடியவங்களை பார்த்தீர்களே, ஆனால் இவர்கள் இந்த அளவுக்கு எல்லாம் இந்த நிலாவை வச்சுக்கிட்டு அவங்க பண்ண கவிதை இருக்கா இல்லையா? இந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு நிலாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது என்ன கலர், இது என்ன கலரு, அதை அந்த நிலா கூந்தலோட வர்ணிப்பான். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா பொய். அவங்க பொய் தான் சொல்றோம் என்பதை அவங்களே ஒத்துக்குறாங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு என்ன செஞ்சாங்க ஆரம்ப காலத்துல சொன்னாங்க. அப்புறம் பின்னாடி என்ன செஞ்சாங்க, கவிதை கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் தான் அழகுண்டாங்க. அவங்க மறுக்க மாட்டாங்க. கவிதை என்று வந்தால் எதுக மோனையோட வரணுமா இல்லையா? எதுக மோனையோட வரணும், பொய் தான் வரணும் எல்லாத்திலும். ஆனா குர்ஆன் இருக்கா இல்லையா, அது நிறைய பேசுது. எதுக மோனையோட பேசுகிறது, இலக்கண நயத்தோட பேசுகிறது, உயர்ந்த தரத்துல பேசுகிறது. ஆனால் கவிதை கிடையாது. குர்ஆன் என்பது கவிதை இல்ல, அறிவுரை, உபதேசம். ஆனா கவிஞர்களை பொறுத்தளவுக்கு அவர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். அதே மாதிரி சைத்தான் யார் மீது இறங்குகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இட்டு கட்டக்கூடிய ஒவ்வொரு பாவியின் மீது இறங்குகிறாருங்கிறான். அப்ப இட்டு கட்டுறது, ஒன்னு நடக்க ஒண்ணு பேசுறது, நடக்காத சம்பவத்தை நடந்த மாதிரி காட்டுறது, இல்லாத சம்பவத்தை இருக்கிற மாதிரி கொண்டு வர்றது, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கவிஞர்கள் செய்வாங்க. அது நம்ம அந்த ராகம் டியூன் அந்த மாதிரியாக வரக்கூடிய நேரத்தில் சும்மா நம்ம ரசிச்சுட்டு போயிடுவோமே ஒழிய, ஆனா அதுல யதார்த்த தன்மையா பார்க்க மாட்டோம். பார்த்திருந்தா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அதல்லாத எதையும் பின்பற்றக்கூடாது, இது ரெண்டுமே நமக்கு போதும், நீ ஒரு கையில இறைவேதத்தை வச்சுக்க, ஒரு கையில நபி போதத்தை வச்சுக்க, இதை தவிர நமக்கு எதுவும் தேவையில்லைன்னு இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா நம்மள அடிக்க வராங்க, நம்மள திட்டுறாங்க. ஆனா நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கு என்ன தயக்கம் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? இது யாராவது யோசிச்சானா? நான் ஒரு யாரும் திட்டினானா? அது எப்படி மதுஹப் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி கேட்டானா? கேட்டார்களா? யாராவது கேட்டார்களா? இல்ல. அதே மாதிரி இன்ன மதத்தவர்கள், பிற மதத்தவர்கள் எப்படி உயிரை கைப்பற்றக்கூடிய யமன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாரோ, அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன காரியங்கள் செய்யறாங்களோ அந்த மாதிரியான காரியத்தை நாகூர் சொன்னாரா இல்லையா? யமனை விரட்டுவதற்கு நாகூர் தர்கால மருந்து இருக்குது, அது இந்நேரம் கிடைக்கும் இந்நேரம் கிடைக்காது என்று சொல்லப்படாத மருந்து. இந்த நோய்க்கு அந்த நோய்க்கு எல்லாம் கிடையாது, அனைத்து டோட்டல் நோய்க்கு மருந்து இருக்கிறது, அது 24 hours மருந்து இருக்கிறது, போங்கன்னு சொன்னாரா இல்லையா? நான் பாட்டா படிச்சேன்னா பள்ளிவாசல் பாட்டு படிக்க கூடாது, நம்மளே சொல்லி நம்மளா பாட்டு படிக்க முடியுமா? அப்ப அதனால உங்களுக்கு என்ன செய்யற, உபதேசமா சொல்லிட்டு போறேன். அப்ப இப்படி எழுதி வச்சாரா? யாரும் கேட்டமா? ஏன்னா ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, நீ சொல்லக்கூடிய அந்த சாவுல மீது மௌத்தா போயிட்டாரு, நீ அவர்கிட்ட போய் அந்த சாவுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லி யாரும் கேட்டாங்களா? யாரும் கேட்டமா? ஏன் கேட்கல? நம்ம சிந்திக்க மாட்டோம். அந்த இசை, அந்த ராகம், அந்த மியூசிக் அப்படியே போகக்கூடிய நேரத்தில் சும்மா கேட்டுட்டு போனமே ஒழிய, நம்ம வாங்கி முணுமுணுத்ததே ஒழிய, ஏன்னா இப்படி சொல்றான், இது சரியா வருமா, இது சரியா, எல்லா நோய்க்கு மருந்து இருக்கிறான். இன்னைக்கு உலகத்துல மருந்து கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ நோய்கள் இருக்கிறது, இவ்வளவு மனுஷர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. கேன்சர்னால உலகத்தில் எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பெரிய நோய்கள்லாம் இருந்தது. மஞ்சக்காமலைக்கு எப்ப மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? அதுக்கு முன்னால மஞ்சக்காமலை முத்தி போச்சுன்னா பெரிய நோய், அந்த அளவுக்கு உள்ள நோய். இன்னைக்கு சுகர்ல எத்தனை பேர் பாதிக்கப்படுறான். இவ்வளவு நோய்கள் மக்களை அலக்கழிச்சு கொண்டிருக்கிறது. இவன் அனைத்து நோய்க்கும் மருந்து இருக்குன்னு சொல்றாங்க. யாரும் போனீங்களா? அங்க யாருக்கா மருந்து கிடைச்சதா? யாராவது இருந்து புழைச்சாங்களா? கிடையாது. சரி, நாகூர்ல உள்ள மக்கள் யாராவது சாவாம இருக்கிறாங்களா? சாவத்தானே செய்யறாங்க, மூத்தா போத்தானே செய்யறாங்க. சரி, அந்த கொள்கையில உள்ள மக்கள் யாராவது உயிரோட இருக்கிறாங்களா? அவர் உயிரோட இருந்தாரா? அவருடைய சீடர்கள் உயிரோட இருந்தார்களா? இல்லதானே? அப்ப நல்லா விளங்குது. இவங்க பாட்டுல சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம், கண்ணும் காணாத மாதிரி போயிடுறோம். அதை எடுத்து பாக்குறது. இன்னைக்கு நான் இப்ப வாயில சொல்றேன் பாருங்க, இதுக்கு சண்டைக்கு வருவாங்க. ஆனா நான் ஒரு சொல்லும் போது சண்டைக்கு வரல. ஏன் வரல? அவர் பாட்டு படிச்சுட்டு போயிட்டாரு. பாட்டுங்கிறது மனிதன் சிந்திக்கக்கூடிய விஷயமே கிடையாது. மனிதனுடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி தான் என்ன செஞ்சாங்க, நம்மளை ஒரு தவறான ஒரு பாதையை நோக்கி, பிற மதத்தவர்கள் கலாச்சாரத்தை நோக்கி, எப்படி பிற மதத்துல மாசம் நீங்க பார்க்கலாம், நீங்க ஆடி மாசம் பள்ளிவாசல் கோயில் என்ன செய்யணும், பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்களா இல்லையா? அது மாதிரி இவர்கள் ஒரு மாசத்தை உண்டாக்கி வைத்து ஒரு மாசம் முழுவதும் என்ன செய்யணும், நம்ம மௌலிது ஓதணும், பாட்டு படிக்கணும், அதன் மூலமா நம்ம வருமானம் பார்க்கணும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இது எழுதப்பட்டதுதானே ஒழிய இதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, ஒரு பாட்டு புத்தகத்தை எழுதுனா அது யாருண்டாலும் தெரியணுமா இல்லையா? எந்த ஒரு நூலை யார் எழுதினாலும் நான் தான் ஆசிரியர்னு போடுவாரா இல்லையா? இந்த பாட்டுக்கு யாருன்னே தெரியல, இது எவன் இறக்குமதி ஒண்ணான்னு தெரியல. இந்த சுபஹான மௌலிது எழுதினது யாரு, இது எங்க இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, எதற்காக இது உள்ள நுழைக்கப்பட்டது தெரியவே இல்லை.
பாட்டு புஸ்தகம் இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் படிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊர்ல நம்ம இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இதை தாண்டி தமிழர்கள் எங்கெல்லாம் போயிருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருக்குது, அதுபோல இந்த சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்குது. உலக நாளில் அந்த பாட்டு புஸ்தகம் கிடையாது. இந்த பாட்டு புஸ்தகம் சில நாடுகளுக்கு கொண்டு போகவே முடியாது, பிடிச்சி உள்ளதுக்கு வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு உள்ளாக்க இருக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்குது. அவ்வளவு கடுமையான, அவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வாக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களை உள்ள எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இந்த பாடல்களை நம்ம ஒரு வணக்க வழிபாடுகளை செய்யறோமே, இதுல கேட்ட என்ன சொல்லுவாங்க, நாங்க ஸலவாத் தானே சொல்றோம், நாங்க சலாம் தானே சொல்றோம் இப்படின்னு சொல்றாங்க. ஸலவாத்துண்டா என்ன, சலாமுண்டா என்ன, அது எப்படி சொல்லணும், அல்லது நம்ம இஷ்டத்துக்கு உண்டாக்கலாமா, அது ஒரு பக்கம் வைப்போம். பாட்டு படிச்சுட்டு ஒரு சலாம் சொல்லலாமா, அந்த சலாம் சரியான சலாமா, இதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா, உங்க குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா, உங்க ஊர் தலைவருக்கு சொன்னா ஒத்துக்கொள்வாரா, உங்க ஊர் ஆலிம் சாட சொன்னா ஒத்துக்கொள்வா, பாட்டு படிச்சுக்கிட்டு பாட்டுல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஜ்ரத் அப்படின்னு சொல்லிடுவீங்க, நல்லா தானே கேட்பாரா இல்லையா? பாட்டுல யாராவது சலாம் சொல்லலாமா? இப்படி ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறார்களா? இல்ல. ரெண்டாவது, ஒரு ஆளுக்கு 50 தடவை சலாம் சொல்லலாமா? ஒரே ஆளை நீ அப்படி இருக்கிறவர் அஸ்ஸலாமு அலைக்கும், கண்ணாடி போட்டவர் அஸ்ஸலாமு அலைக்கும், தொப்பி போட்டவர் அஸ்ஸலாமு அலைக்கும், சட்டை அஸ்ஸலாமு அலைக்கும், ஜட்டி போட்டவர் அஸ்ஸலாம், இப்படி சொல்லலாமா? இது சரியா? ஒரு ஆளுக்கு எத்தனை தடவை சலாம் சொல்லலாம்ங்க? மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? ஒரு தடவை சொல்லுங்க, காதல மறுபடியும் சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போய்க்கிறீங்க, இடையில ஒரு மரம் வருது குறுக்கிடுது, மறுபடியும் சந்திக்கிறீங்களா, சலாத்தை சொல்லுங்க. இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தரது. உட்கார்ந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஸைனுல் அன்பியா என்று ஆரம்பிச்சு முடிக்கிறாங்க, 35 சலாம் சொல்றாங்க. சரி, அதுல விட்டுட்டு அதுக்கு அடுத்து யா நபி ஸலாம் அலைக்கும், அதுக்கு அடுத்து சலாம். என்ன சலாம் சொல்ற? இது சலாமா? இது இப்படி சலாம் சொல்லலாமா முதல்ல? அப்ப இப்படி கேலி கூத்துகள் நிறைந்த விஷயமா இருக்குது. அடுத்து ஸலவாத்துங்கறாங்க. என்ன ஸலவாத் ஓதுறதுல? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஸலவாத் ஏதாவது இருக்குதா? அதுல ரசூலுல்லாஹ் கற்று தந்த ஸலவாத் ஏதாவது இருக்குதா? இல்ல. ரெண்டாவது, முதல்ல ஸலவாத்துன்னா நீங்க விளங்கிக்கிற நம்ம இஷ்டத்துக்கு உண்டாக்குறதுக்கு பேர் இல்ல ஸலவாத்து. நாமளாக நம்ம இஷ்டத்திற்கு நாம எழுதி வைத்துக் கொண்டு நாம படிக்கிறோமே, அது ஸலவாத்துலாம் கிடையாது. நீங்க எவ்வளவு உயர்ந்ததாக எழுதினாலும் அதுக்கு பேர் ஸலவாத் இல்ல, பாவமா போயிடும், குற்றமா போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான், வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள், மக்களை இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல சொன்னானே யார்கிட்ட சொல்றான்? ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான். ரசூலுல்லாஹ் யார்கிட்ட சொல்லி காட்டுறாங்க? சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் யாரு? அரபு மொழி தெரிந்தவர்கள். அரபில எழுத படிக்க தெரியாதவர்கள் அதிகமானவர்கள் இருந்தாலும் எழுதக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதனாலதான் குர்ஆன்லாம் எழுதப்பட்டிருக்கு. சரியா? ரசூலுல்லாஹ் காலத்திலே குர்ஆன் எழுதி முடிக்கப்பட்டது. அப்ப எழுத தெரிஞ்சவர் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ் சொல்றான். வாங்க நம்ம ஒரு ஸலவாத்தை உண்டாக்குனாங்களா? நாம ஒரு ஸலவாத்தை எழுதி கொள்ளும் எழுதினார்களா? ரசூலுல்லாஹ் நம்ம என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சாக்கு கொடுப்போம், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு என்ன செய்வோம், ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம ஒரு ஸலவாத்தை உண்டாக்கி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லி காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. அந்த வசனம் இறங்கிய உடனே சஹாபாக்களுடைய மனநிலை என்ன? அல்லாஹ் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்ல சொல்லுகிறானே, ஸலவாத்து சொல்வதுனா என்னன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. கைஃபனு ஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், ஸலவாத்து சொல்வதுனா எப்படி சொல்வது, நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேக்குறாங்க. ஏன்? அந்த மக்கள் வணக்கம்டா தூதர் மூலமாக வந்தா தான் வணக்கம், தூதர் சொன்னா தான் வணக்கம். நம்மளா உண்டாக்குறதுக்கு பேர் வணக்கம் கிடையாது, நம்மளா உருவாக்கி கொள்வதற்கு பேர் வணக்கம் கிடையாது, கையில மடியில இருந்து அள்ளி போடுறதுக்கு பேர் வணக்கம் கிடையாது. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை நமக்கு தந்தார்களோ அதுதான் மார்க்கம், அதுதான் இஸ்லாம், அதான் அல்லாஹ்விடத்தில் அன்பை பெற்று தரும், அதுதான் அல்லாஹ்விடத்தில் கருணையை பெற்று தரும், அதுதான் அவருடைய அரவணைப்பை பெற்று தரும். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேக்குறாங்க, கைஃபனு ஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், ஸலவாத் சொல்றதுன்னா நாங்க எப்படி சொல்வது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இந்த ஸலவாத்தை சொல்லி கொடுத்துட்டு சொல்றாங்க, மன் ஸல்ல ஸலாத்தன் வாஹிதத்தன் ஃபக்கத் ஸல்லல்லாஹு அஸ்ர பிஹா. நீங்கள் ஒரு தடவை எனக்காக நீங்கள் என் மீது ஸலவாத்து சொன்னா, ஸலவாத்து சொன்னா சொல்றதுன்னா என்ன தெரியாம நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஏதோ புள்ளைய கேக்குறோம் போல, ரசூலுல்லாஹ்ட்ட ஏதோ சோத்த கேக்குறோம் போல, ரசூலுல்லாஹ்ட்ட ஏதோ ரிஸ்க் கேக்குறோம் போல நினைச்சிட்டு இருக்காங்க. ஸலவாத்துன்னா என்னன்னு விளங்காம நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இறந்து போனவர்கள்ட்ட நிறைய நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கத்தானே செய்யறோம், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க சொல்லி இருக்கானா அல்லாஹ், இப்படிங்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஸலவாத்துல ரசூலுல்லாஹ்ட்ட ஏதோ கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு பிள்ளைய தாங்க, நம்ம ஆளுக்கு கேட்கறாங்களா, யா மொய்யதீன் ஒரு பிள்ளைய தாண்டி கேட்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட ஏதோ பிள்ளைய கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் மீது நீங்கள் ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை அருள் புரிகிறான், 10 தடவை அருள் புரிகிறான். நீங்க எனக்காக பிரார்த்தனை செய்யுது, இது ஒரு பிரார்த்தனை, இது ரசூலுல்லாஹ்வுக்காக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுண்டா, யா அல்லாஹ் இந்த நபியின் மீது நீ அருள் புரிவாயாக,
அவர்கள் குடும்பத்தார்களுக்கு நீ அருள் புரிவாயாக. எப்படி அருள் புரிவாயாக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எப்படி அருள் புரிந்தாயோ அது மாதிரி எங்க தூதருக்கு அருள் புரிவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் எப்படி நீ பரக்கத்து செய்தாயோ அது மாதிரி எங்க தூதருக்கு எங்க தூதருடைய குடும்பத்தார்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தானே ஒழிய இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியதே கிடையாது. நீ எனக்கா எனக்கு என் குடும்பத்துக்கு நீ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சிருந்தா அல்லாஹ் உங்களுக்கு 10 முறை அருள் புரிவான், 10 தடவை அருள் புரிவான் என்று சொன்னார்களே. இந்த ஸலவாத்தை சொல்றாங்களா? இந்த மௌலிது பாட்டு புத்தகத்துல எதுல எங்கேயாவது எழுதி வச்சிருக்காங்களா? முதல்ல சும்மா பக்கத்துல எழுதி வச்சிருப்பாங்க. இந்த இன்னல்லாஹ் மலாயிகத்து அது ஆரிமிசா ஓதுறதும் தெரியாது, போறதும் தெரியாது. அது என்னது முகப்புல அட்டையில் எழுதி வச்சிருப்பாங்க. உள்ளாக பாட்டுல எந்த ஒரு ஸலவாத்தும் கிடையாது. இதுதானே ஸலவாத்து? நம்ம இஷ்டத்துக்கு உண்டாக்குறது ஸலவாத்தா? நம்ம இஷ்டத்திற்கு ஒரு வார்த்தையை உண்டாக்க கூடாது. மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தில் உள்ளதுல ஒரு வார்த்தையை மாற்ற கூடாதுங்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்போட இருந்தார்கள். அல்லாஹ் எதை சொன்னானோ அதான் மார்க்கம். ரசூலுல்லாஹி நான் எதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அதான் மார்க்கம். இதுல ஒரு வார்த்தை நல்லா இருக்குது, இதை விட இது சிறந்ததா இருக்குது என்று மாற்ற முடியுமா? உண்டாக்க முடியுமானா முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தூங்கும் போது ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள் அப்படின்னு அந்த ஹதீஸ் வருது. அதுல வரக்கூடிய ரசூலுல்லாஹ் துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கும்போது பிற்பகுதியில கடைசியா ஒரு வாசகம் வருது. ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்சல்த வ பி நபியிகல்லதி அர்சல்த இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வாசகம் முன்னாடி சில துஆக்கள் வருது, அதை தொடர்ந்து வரக்கூடிய துஆ ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்சல்த வ பி நபியிகல்லதி அர்சல்த. அந்த சஹாபி மனப்பாடம் பண்ணிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆ மனனம் பண்ணிட்டு சரியா தான் மனனம் பண்ணிருக்கனா அல்லது நான் ஒன்னு கிடக்க ஒன்னு மனனம் பண்ணிட்டேனா? ஏன்னா மார்க்கம்னா நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியாது. அவங்களும் விளங்குறாங்க, நம்ம மார்க்கம்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றும் செஞ்சிட முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது மாதிரி தான் இது இருக்குதா அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் அவர் சொல்லி காட்டுறாரு. அல்லாஹ்வுடைய தூதரை இங்க பாருங்க, நான் சொல்லக்கூடிய அந்த துஆ நீங்க சொல்லி தந்தது மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையை மாத்துறாங்க. ஆனா அந்த வார்த்தையை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா, நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது, அது ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இருந்தா தெரியுமே ஒழிய இப்ப நான் முன்னாடி சொன்னதுக்கு இப்ப பின்னாடி சொல்ல போறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. சொல்லும் போது வித்தியாசம் தெரியாது. ஆனா அது அவ்வளவு பாரதூரமான விஷயமும் கிடையாது. அர்த்தங்கள் கருத்துகள் மாறக்கூடிய விஷயமும் கிடையாது. சேம் மேட்டர் தான், ஆனா வார்த்தை வேற. முதல்ல சொல்லி கொடுத்தது என்ன? ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்சல்த வ பி நபியிகல்லதி அர்சல்த. இவர் மனனம் செய்து சொல்லக்கூடியது என்ன? ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்சல்த வ ரசூலிகல்லதி அர்சல்த. முதல்ல சொன்னது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது நபி, இவர் சொல்லக்கூடியது ரசூல். ரெண்டும் ஒண்ணுதான். நபியும் அவங்க தான், ரசூலும் அவங்க தான். அவங்க தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நம்ம சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ரெண்டுமே அவங்க தான். நபியின்றா இறைவன் புறத்திலிருந்து செய்தி அறிவிக்கக்கூடியவர், தூதர்னா பெற்று தூதராக இருந்து அவருடைய கிடைக்கக்கூடிய செய்தியை பெற்று அறிவிக்கக்கூடியவர். இது ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே கருத்து தான். இன்னும் சொல்ல போனா அந்த அரசல் ரசூல் இதுதான் மேட்சாக வருது. இது எதுகை மோனையோட பாக்குறதா இருந்தா மேட்சாக கூடியது இது இந்த ரசூல்ங்கிற வார்த்தை தான். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது நபி என்று உடனே சொல்லிடுறாங்க, அப்படி சொல்லாத அப்படின்றாங்க. நான் எப்படி சொல்லி தந்தானே அப்படி சொல்லி நபி கல்லதி அரசல்தன்னு சொல்லு, ரசூலி கல்லதி அரசல்தன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார்கள் என்றால் இவன் அவன் இஷ்டத்துக்கு ரூம்பு போட்டு உட்கார்ந்து எழுதி வச்சிருக்காங்களே, அவங்க இஷ்டத்துக்கு உட்கார்ந்து இது புனிதம்னு கருதுறாங்களே, அவங்க இஷ்டத்துக்கு உட்கார்ந்து இது மார்க்கம்னு சொல்றாங்களே, இது வணக்கம்னு சொல்றாங்களே, இது நன்மைன்னு சொல்றாங்களே, இறைவனுடைய அன்பை பெற்று தரும்னு சொல்றாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற்று தரும், சிபாரிசை பெற்று தரும்னு நம்புறாங்களே. ரசூலுல்லாஹ் நேரடியாக இந்த பாட்டு படிச்சா அவன் சபையில ஆஜராகி விடுகிறார்கள், ஹாலிராகி விடுகிறார்கள் என்று சொல்றாங்களே. இதுவா இஸ்லாம்? இது சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க? இப்படி ஒரு மூடத்தனமான ஒரு என்னது பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு போதனையை போதிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க? இருந்தவர்கள் நேரில் வந்து ஆஜராக முடியுமா? என்ன நம்புறாங்க? இது போக அடுத்தடுத்து வரக்கூடிய பாட்டுலாம் இருக்குது. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. வமையுனாதி சிமி அல்ஃபம் பி ஹல்வதிஹி அஜமம் பி ஹிம்மதிஹி சரமன் லி அஃபவதிஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தஅவதிஹி ஃபல்யது யா அப்துல் காதரி முஹியத்தீனே. தனிமையில இருந்தவனாகவும் உறக்கத்தை கலைத்தவனாகவும் என்னை எவன் 1000 முறை அழைக்கிறானோ அவனுக்கு நான் ஓடோடி வந்து பதில் தருவேன். அவன் அப்துல் காதர் முஹியத்தீனே என்று அழைக்கட்டும் எழுதி வச்சிருக்காங்களே. என்னைக்காவது வந்திருக்கிறாரா? நீ எத்தனை தடவை உட்கார்ந்து கூப்பிட்டு இருக்கிற, எத்தனை 1000 தடவை உட்கார்ந்து கூப்பிட்டு இருக்கிற. நமக்கு அவருக்கு பெரிய பஞ்சாயத்து நீ ஆக்கி விட்டியா இல்லையா? நமக்கு அவருக்கு ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, அவங்க ஆக்கி விட்டாங்க. அப்துல் காதர் ஜெயிலாண்டா அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்களா இல்லையா? சரி, என்ன ஏதுன்னு பேசி தீர்த்துக்கலாமா இல்லையா? கூப்பிடு, நீ 1000 இல்ல லட்சம் தடவை கூப்பிடு, வரவை ஆள வரவை, இந்த மாதிரி ஒரு கேமரா போக்கஸ போட்டு விடுவோம், உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாமா இல்லையா? வருவாரு, ஓடோடி வருவாரு, உனக்கு பதில் தருவாரு. யாருக்கு பதில் தந்தாரு? அந்த பதில கேட்டவன் எவன்?
அப்ப மக்களை ஏமாத்தி வயிறு வளர்க்குவதற்காக இல்லாத பொல்லாத முன்னாடி வாழ்ந்த நல்லவர்கள் பெரியார நல்லபடியா நல்லா வாழ்ந்தாரா இல்லையோ அது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள நம்மள்ட்ட கேட்கப்படுமா? அவர் எப்படி வாழ்ந்தார் நம்மள்ட்ட கேட்கப்படுமா? ஏன் அவரை பத்தி நீ அறிந்து கொள்ளவில்லை என்று கேட்கப்படுமா? ஆனா ரசூலுல்லாஹ்வை ஏன் அறிந்து கொள்ளவில்லை என்று கேட்கப்படும். ரசூலுல்லாஹ்வை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்று கேட்கப்படும். மற்ற யாரை பத்தியும் கேட்கப்படாது. நம்ம பெரிய யாரையெல்லாம் பெரிய பெரிய இமாம்னு சொல்றோமோ அவரெல்லாம் கேட்கப்பட மாட்டாரு. கபர்ல வச்சு கேட்கப்படுமா? சாஃபி இமாம் பத்தி நீ என்ன அறிந்து வைத்திருக்க? எனக்கு சாஃபி இமாம்னா யாருன்னு தெரியாது. அப்படியா? தெரியாதா உனக்கு? உனக்கு இன்னும் 2 செம்மட்டியால போடுங்க நல்லா சொல்ல என்னது மலக்கு சொல்லுவாரா? முன்கர் நக்கீர்ங்கிற வானவர் சாஃபி இமாம் தெரியாதுன்னு சொன்னா கூட 2 பூசையை போடுங்க சொல்லுவாரு. தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வை தெரிந்திருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வை அறிந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் மீது எப்படி ஸலவாத் சொல்லணும் நமக்கு தெரியணும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லத்தானே செய்றோம். அத்தஹியாத்துல நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஸலவாத் தொழுகையில ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல அதிகமா ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அதே மாதிரி பாங்குக்கு அப்புறம் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் சொல்லக்கூடிய மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, திருப்பி பதில் சொல்லுங்க. அவர் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ஹய்ய அலல் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என் மீது ஸலவாத் சொல்லுங்க, எனக்காக வசீலா தேடுங்கள். யார் எனக்காக வசீலா தேடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை உறுதியாகி விட்டது. இதுதானே சொல்லி இருக்கிறாங்க. உட்கார்ந்து பள்ளிவாசல் பாட்டு படி, நான் பிறந்த அன்னைக்கு உட்கார்ந்து பாட்டு படி இப்படி சொன்னாங்களா? இல்லவே கிடையாது. இப்ப மார்க்கத்தை தவறான பாதைக்கு கொண்டு போறாங்க. மக்களை வழிகெடுத்து நரகத்திற்கு அழைக்கக்கூடிய சைத்தான்களாக செயல்படுகிறார்கள் என்பதை ஓப்பனா சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய மாசம் என்பது களைகட்டக்கூடிய கச்சேரியாக இருக்கிறது. அதனால இந்த பாடல்களுக்கும் சுபஹான மௌலிதுக்கும் மொய்தி மௌலிதுக்கும் சாவுல மௌலிது எந்த மௌலிதா இருந்தாலும் இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாட்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. சுபஹான மௌலிது எழுதி வச்சிருக்காங்க. எந்த ஒரு பாட்டும் எந்த ஒரு தலைப்புல வரக்கூடிய பாட்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அவர்கள் நம்பக்கூடிய 4 இமாம் எந்த இமாமுக்கும் தெரியாது. சஹாபாக்கள் எந்த சஹாபாக்களுக்கும் தெரியாது. அப்ப ரொம்ப பிற்காலத்தில் ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி எவன்டே தெரியாத அட்ரஸ் இல்லாதவர்கள் எழுதப்பட்ட ஒரு பாட்டு புத்தகத்தை வைத்துக் கொண்டு பள்ளிவாசல் உட்கார்ந்து படித்துக் கொண்டு இது பெரிய நன்மை இருக்குது, பரக்கத்து இருக்குது, புண்ணியம் இருக்கிறது என்பது இஸ்லாத்திற்கு விரோதமான ஒரு செயல், இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயல். பிற மதத்திலிருந்து காப்பி அடிக்க பஜனை போன்ற பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த மாதிரியான காரியங்களிலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு செயல் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாடல் என்பது சாதாரண நல்ல கருத்து இருந்தா படிச்சுட்டு போகலாம். நல்ல கருத்தா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பாட்டு எழுதி வச்சிருக்கிற பாட்டையெல்லாம் நம்ம அம்பூட்டு ரெட்டா அர்த்தம். சும்மா நம்ம காதல கேட்டு நம்ம வாயில முடங்கிட்டு போயிடறாங்க. நீங்க உட்கார்ந்து என்னடா அர்த்தம்னு பாத்தீங்க, திரும்ப நீங்க படிக்க மாட்டீங்க. அப்படியான அர்த்தங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான பாடல்கள், கூத்து கும்மாளங்கள், கச்சேரிகள் இதை விட்டு விலகி குர்ஆன் ஹதீஸ் என்ற தூய்மையான இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய மக்களாக, அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.